இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 4வது நாளில் கூட உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியே என் தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் கூட ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? முதல் நாளிலே நம்ம என்ன பார்த்தோம்? ஒருவருக்கொருவர் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது நாளிலே ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்று சொல்லி பார்த்தோம். 3வது நாளிலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த 4வது நாளிலே ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. பொதுவாக மனிதராகிய நாம் எப்பவுமே நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அது மனிதர்களுடைய வழக்கம். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்பது வழக்கம். ஆனா யாக்கோபு சொல்கிறாரு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்லி. நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். பாருங்க, இது எவ்வளவு ஒரு பெரிய லாஜிக்கா இருக்கும் இல்லையா? மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா, இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னா, நான் மற்றவங்களுக்காக என்ன செய்யற ஒரு நாளுமே ஜெபிக்கிறது இல்லை. ஏன் நான் நல்லா இருக்கணும், என்னோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒரு செல்ஃபிஷாகவே என்ன செய்யும் இருக்கும். நான், எனது, என் குடும்பம், என்னோட இப்படியே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை காண இயலாது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, பாரத்தோடு மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணியாப்பா, நான் உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம யோபுவை சொல்லலாம்ல. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்: யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி. பாருங்க, அந்த யோபுக்கு விரோதமா அவனுடைய நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து, ஏற்கனவே அவன் எவ்வளவு மன வேதனையில இருந்திருப்பான். உடம்பு முழுவதும் அந்த புண்ணால் அப்படி பருக்களால் நிறைந்து அப்படி உட்கார்ந்திருந்த அந்த யோபு எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை. மனைவி கூட சொல்றா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, நானும் அவங்க கூட இனிமே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுன்னு மனைவி கூட என்ன செய்யறா, அவரை திட்டுறாள்ல. ஆனா அப்போ அந்த நண்பர்லாம் கூடி உட்கார்ந்து அவனையே சொல்றாங்க, நீர் ஏதாவது தவறு செய்திருப்பீரு, அதெல்லாம் அறிக்கையிடுங்க, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்ததெல்லாம் நீ அறிக்கையிடு அப்படின்னு சொல்லி அவனுடைய நண்பர்கள் அவனையே குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எலிப்பாசை நோக்கி, அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு எலிப்பாஸ்ன்னு ஒருத்தன். அப்போ அவனை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, எலிப்பாஸ், நீங்க 3 பேரும் பேசுனது எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்க நிதானமா என்ன குறித்து நீங்க என்ன செய்யல, பேசல அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த 3 சகோதரரையும் பார்த்து சொல்றாரு, நீ போய் உங்களுக்காக தகன பலிகளை இட்டு யோபு இடத்துல சொல்லி, யோபு நீ உங்க 3 பேருக்காக அவனை ஜெபம் பண்ண சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படியே அந்த 3 நண்பர்களும் என்ன செய்யறாங்க, யோபுடத்துல போய் தகன பலியெல்லாம் இட்டு, அந்த சர்வாங்க தகன பலியிட்டு அவனிடத்துல போய் ஜெபிக்க சொல்றாங்க. பா, நீ ஏசப்பட்ட ஜெபம் பண்ணு, எங்களுக்காக நாங்கள் பேசின வார்த்தைகளுக்காக மன்னித்து நீ என்ன ஆண்டவரிடத்துல மன்றாடுன்னு சொல்லி. அதே போல யோபு என்ன செய்த, ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவர் அவர்களுக்கு அந்த மன்னிப்பை வழங்குகிறார். அப்படி பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க அப்படி ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய புத்தியினத்திற்கு தகுந்தபடி நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், நடத்த மாட்டேன், நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப யோபுட வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது இல்லையா? அவனுடைய முன்னான வாழ்க்கையை விட அவனுடைய பின்னான வாழ்வு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்துல. அப்போ அவனுடைய நண்பர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அது ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த வேதாகமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எவ்வளவோ இருக்கும் இல்லையா?
அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்களுடைய குடும்பத்தில் நடைபெறுகிற காரியங்கள், குடும்ப பிரச்சனைகள், இதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்கும், பாரங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய நண்பர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பாரங்களை, பிரச்சனைகளை நம்முடைய பிரச்சனையாக பாவித்து நம்முடைய மனதிலே நினைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி, அந்த ஏரோது ராஜாவினாலே அந்த பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 16 வகுப்புக்கு 4 போர்ச்சேவர்களாக 4 அடுக்குல இருக்கிறாங்க. அப்ப 16 போர்ச்சேவர்கள் மத்தியில அவங்கள கடந்துதான் பேதுருவ உள்ள போக முடியும். அந்த பேதுருவ ஜெயில எப்படி இருக்கிறார்? நல்ல கை காலெல்லாம் கட்டி அப்படியே நித்திரையில இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பேதுரு அவர் அயர்ந்து நித்திரை பண்ணினார் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு உறக்கம் வருமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்படிப்பட்ட கைகாலெல்லாம் கட்டப்பட்டு போலீஸ் பாதுகாப்போடு இருந்தால் நமக்கு தூக்கம் வருமா? எத்தனை ராத்திரினாலும் நமக்கு என்ன செய்ய தூக்கம் வராது. அப்போ அந்த பேதுருனுடைய உள்ளத்துல ஒரு தெய்வீக ஒரு சமாதானம் இருந்ததுனால அவன் எதை பத்தியுமே கவலைப்படலை. அவன் அயர்ந்த நித்திரை பண்ணி இருக்கிறான். கைகாலெல்லாம் கட்டப்பட்ட காவல்காரர்கள்லாம் நின்ன போதிலும் அவனுக்கு நல்ல உறக்கம் வந்திருக்கு. ஆனா அவங்களுக்காக ஒரு கூட்டம், அவனுடைய சபையார் எல்லாம் பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. பாருங்க, எவ்வளவு ஒரு ஊக்கமான ஜெபம். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பேதுருவுக்காக ஒரு கூட்டம் ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜெபம் ஆண்டவரால சும்மா இருக்க முடியல. உடனே தன்னுடைய தூதனை அனுப்புகிறார், நீ போ பேதுரு விடுதலை பண்ணு என்று சொல்லி. அப்போ பேதுரு தட்டி அந்த தூதன் எழுப்பும் போது அவனுடைய சங்கிலில எல்லாம் கலந்து விழுகிறது. பாருங்க எவ்வளவு. அப்போ ஒருத்தருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணும் போதுல அந்த ஜெபத்தினால எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நம்ம அதை என்னைக்கா யோசிச்சு பார்க்கிறோமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறருக்காக, மற்ற மனிதர்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, உறவினர்களுக்காக, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்காக, இன்னும் அது மாத்திரமில்ல, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய மாவட்டத்திற்காக, நம்மை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இல்லையா? அன்றைக்கு பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்த போது அங்க ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்படியே நாமும் ஜெபிப்போம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சிறையிருப்பையும், யோபுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பை திருப்பி நம்மை சந்தோஷமான வாழ்வைக்குள்ளாக அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 4ஆம் நாளிலும் கூட ஒருவருக்கொருவர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் எப்போது நாங்கள் ஜெபிக்கிற போதெல்லாம் எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய உறவினர்களுக்காக இப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இல்லையப்பா, எங்களுக்கு இன்னைக்கு போதித்து தந்தீங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது நீங்க அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனை இரண்டத்தனையா ஆசீர்வதிங்க சாமி. அன்றைக்கு ஆண்டவரே, பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது சபையார் அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அப்பா நீர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டீர் ஆண்டவரே. உம்மால் பரலோகத்திலே சும்மா இருக்க முடியவில்லை. ஜெப தூபங்கள் எல்லாம் உண்மை எட்டும் பொழுது நீர் எங்களுக்காக இறங்கி நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் நல்ல கிருபைகளை எங்களுக்கு தாங்க. மற்றவர்களுக்கு ஜெபிக்க ஆண்டவரே, ஒருவருக்கொரு நாங்கள் ஜெபத்திலே ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.